பிறக்கும் போதே உடலோட கலந்த பக்தி இருக்குது. அந்த பக்தியில் இருக்கிறவனுக்கு மனம் கிடையாது. அவன் பிறப்பே அப்படி. ஞானத்தில் பிறக்கும் போதே அதுக்குன்னு பிறந்து அவனுக்கு ஞானம் தெரியாது. நான் உச்சகட்ட ஞானின்றது அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், அப்படியே சுற்றி 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 வருவான். எதையோ பார்ப்பான், ஏதோ பண்ணுவான், ஏதோ செய்து நேர்ப்பான். திடீர்னு எங்கன்னா ஒரு குரு வந்து அப்படி தொட்டு கொடுத்துருவாரு. அப்ப அவன் முழுமை அடைவான். அப்போ இது போன பிறவியினுடைய உச்ச நிலையில இருந்திருந்தான்னா அவன் பிறந்த உடனே ஞானி ஆவான். போன பிறவியினுடைய உச்ச பக்தியில இருந்திருந்தான்னா இந்த பக்தியில ஞானி ஆவான். நம்ம எதுவுமே கண்டதை துண்ணு போட்டு பிறண்டுட்டு இருளர் மாதிரி பிறண்டுட்டு இப்ப பிறந்துட்டு எனக்கு ஞானம் வரணும் எப்படி வரும்? எப்படி வரும்? பொண்டாட்டியை கட்டிட்டோம், பிள்ளைய பெற்றுட்டோம், தொழிலுக்கு போயிட்டோம். பாப்பா இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது போச்சுப்பா, இப்படி ஒரு ஞானம் இருக்குது, இப்போ தெரிஞ்சிச்சுப்பா எனக்கு. ஏய் பொண்டாட்டி வானப்போ, பிள்ளை வானப்போ, வேலை வானப்போ, நான் ஞானத்தை தேடி போறேன். முடியுமா எவனாலையாவது? அப்புறம் முடியாத போது ஞானம் ஏன் வரலன்னு கேள்வியே கேட்கக்கூடாது. நம்ம தான் இவ்வளோ சிக்கல் வச்சுருக்கிறோமே, நமக்கு எப்படி ஞானம் வரும்? நம்ம மனம் எப்படி கடவுள் மேலே நிற்கும்? எங்க போனாலும் வெளியூர் போன விட புள்ள என்ன பண்றான், பொண்ணு என்ன பண்றது, பொண்டாட்டி என்ன பண்றதுன்னு கேட்டுங்கிறோமே. கடவுள் என்ன பண்றாருன்னு எப்போது கேட்டுமா? அப்புறம் ஞானம் எப்படி வரும் ஏன் நினைக்கல? ஏன் தெரியல? முடியாது. ஏன்னா கடவுள் என்றது தோற்றமற்ற பொருள், உயிர் என்றது தோற்றமற்ற பொருள், ஆன்மான்றது தோற்றமற்ற பொருள். உன் மனைவி தோற்ற பொருள், உன் மகன் தோற்ற பொருள், உன் மக தோற்ற பொருள். இந்த தோற்ற பொருள் எல்லாம் கண்டதுனால இதெல்லாம் நிஜம்னு நினைச்சுக்கிறேன். அந்த தோற்றம் மற்ற பொருள் எல்லாம் பொய்ன்னு தெரியல, உன்னால காண முடியாதால அது மேல உனக்கு மனம் தாவல். அப்போ இந்த தோற்றம் உள்ள பொருள் எல்லாம் துறக்கணும், தோற்றமற்ற பொருள் மேல மனதை பற்ற வைக்கணும். அப்பதான் சாமி ஞானம். இதான் ஞானம். எனக்கு கர்மவினை பத்தி தெளிவான விளக்கம் வேணும். ஏன்னா போன ஜென்மத்துல பண்ண பாவம் புண்ணியம் இந்த ஜென்மத்துல சொல்றாங்க. இந்த ஜென்மத்துல என்ன நல்லதா இருக்கும், ஆனா கஷ்டப்படுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. போன ஜென்மத்துல என்ன பண்ணுன்றதே தெரியல. அதனால எனக்கு அந்த விளக்கம் வந்து நான் எதுவுமே தெளிவா எனக்கு தெரியல. ஒவ்வொரு மனிதனும் கர்ம வினையால தான் பிறப்பு எடுக்கான். கர்ம வினையினெல்லாம் பிறப்புன்றது ஒண்ணு கிடையாது. இறைவனோட கலந்துடுவான். அவன் செய்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்பு நடக்குது. ஆனா இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் வச்சுங்கிறீங்க, ஓரளவுக்கு செலவு பண்ணுங்க. நான் 10,000 ரூபாய் வச்சுருந்தா என்ன பண்ணுவேன்? அதிகமாக செலவு பண்ணுவேன். இந்த மாதிரி போன பிறப்பில் நான் என்ன பண்ணுறேன், அதிகமான பாவத்தை பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பாவம் பண்ணிட்டீங்க. அதனால நீயும் பிறந்துக்கிறேன், நானும் பிறந்துக்கிறேன். எனக்கு ஒரு கால் இல்லாத நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். நான் 2 கை காலோட நல்லா வாழறேன். ஏன்னா நீ கம்மியான பாவம் பண்ண, நான் அதிகமான பாவம் பண்ணேன். அப்போது பாவ வினைக்கு ஏற்ற மாதிரி தான் உலக வாழ்வை தவிர கடவுளுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் எந்த உலகத்துல நீ பாவம் பண்ணியோ அந்த உலகத்துல நல்லதை பண்ணி உன் பாவத்தை அங்கேயே அழிச்சிடு. அப்போ நீ சுத்த பொருளாவ. இப்போ நீ கஷ்டப்படுற, இந்த கஷ்டப்படுறதால தான் நீ கடவுளை தேடுற. இந்த கஷ்டமும் இல்லைன்னா கடவுளையே நீ தேட மாட்டேன். என்கிட்ட பண்ணாங்க நான் ஏன் கடவுளை தேடணும்னு. அப்போ இறைவன் என்ன பண்றான், ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய நினைப்பு வரணும்னா அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தாதான் நினைப்பு வருவான். அதனால கொடுத்துனுக்குறான். ஏன்னா படைச்சவன் அவன் பார்த்துக்கின்னு இருக்கிறான். உன்னுடைய செயலை இறைவனை நோக்கி பயணம் பண்ணினா இந்த பாவ வினையெல்லாம் அழிஞ்சிடும், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். ஆமாம்மா, கடவுள் உன்னை நெருங்கிட்டாருன்னா துன்பம் ஜாஸ்தி வரும், கடவுள் உன்னை விட்டு விலகிட்டாருன்னா இன்பம் ஜாஸ்தி வரும். அதனால இந்த உலக பெரிய பெரிய பணக்காரெல்லாம் சொல்லுவான், நான் கடவுளை கும்பிடுறது இல்லைங்க, நான் நல்லா இருக்கிறேங்க. ஏன்னா கடவுளுக்கு அவனுக்கு தான். ஆனா இப்ப பண்ண தெரியுமா முன்வினை என்ன, அது அடுத்த வாட்டி அவனுக்கு போய் மூண்டுடும். அதனால கடவுளை வழிபட்டால் கட்டுப்பாடோட வாழ்வ, கடவுளை வழிபடனா கட்டுப்பாடு இல்லாம கண்டபடி வாழ்வ, இன்னும் பாவத்தை சேர்ந்து அடுத்த வாட்டி கை கால் இல்லாத இருப்ப. ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன இவ்வளவு தூரம் நீ கடவுளை கும்பிட கஷ்டப்பட்டு தானே இருக்க அப்படிங்கிற வார்த்தைகள். அதுதான் இன்னொருத்தர் சொல்றதெல்லாம் நீ கேட்டுக்கினே இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் சொல்லுவாங்க நீ நல்லா இருக்கிற நான் கஷ்டப்படுறேன்னுவாங்க. அதனால நீ கேட்டு போடுவியா? இன்னொருத்தருடைய வார்த்தையே நீ எடுக்கக்கூடாது. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய், அதுதான் உனக்கு நல்லது. ஊரு 1000 சொல்லிக்கினே இருக்கும். அதுக்குதான் கண்ணதாசன் ஒரு பாட்டு, நான் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்.
எப்படி இருந்தீங்கனாலும் ஊர் சொல்லிக்கினே இருக்கும். உனக்கு எது சரியோ அதை செய். நன்றி ஐயா. நன்றிம்மா.